ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் டான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேட் பாய்ஸ். இந்த படத்தோட 4வது பார்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 3 பார்ட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. 3 பார்ட் பார்த்தவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப ஈஸியாக புரியும். புரியலனாலும் பரவாயில்ல, நான் அந்த பார்ட்டை என்ன நடந்தது, எதனால் இந்த விஷயம் நடக்குது அப்படின்றத நான் மூவி எக்ஸ்பிளைன் கூட சேர்த்தே சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. நம்ம வில் ஸ்மித் தான் வேறு லெவலாக நடிச்சிருக்காரு. இதில் படத்தில் வர ஆக்ஷனு, காமெடி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா எப்பவும் போல் வில் ஸ்மித் பயங்கரமாக பின்னி படம் எடுத்திருக்காரு. நம்ம வழக்கம் போல் ஓவராக பேசாமல் மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, ஆல்ரெடி போன பார்ட்டில் இறந்து போன அந்த கேப்டன் இருப்பார்ல, அவரோட பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் அந்த கவர்மெண்ட்லேருந்தே ஒர்க் பண்ணுறானுங்க. அதனால அந்த கேப்டன் கெட்டவர் அப்படின்ற தாட் எல்லாருக்குள்ளேயும் வந்துடுது. நம்ம 2 ஹீரோஸும் சேர்ந்து மாசா வழக்கம் போல் ஒர்க் பண்ணி இது என்ன உண்மை அப்படின்றத எல்லாருக்கும் தெரிய வைக்க போகிறாங்க. படம் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்காது. படம் வேற லெவலில் இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 2 பேரும் கார் எடுத்துட்டு செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. ஏதோ பயங்கர சேசிங்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் போகிற வழியிலேயே, டேய் மாப்பிள்ள, எனக்கு வயிறெல்லாம் கலக்குதுடா, ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிக்காத நிறுத்துறா அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இன்னும் 2 நிமிஷம் தான் நிறுத்த, ஒழுங்க ஓடிட்டு வந்துரு, நான் செகண்டை கணக்கில் எண்ணிட்டே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் அவரோட ஃப்ரெண்டை அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறவர் ஒரு சின்ன ஜூஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டு வருவார். அப்படின்னு பார்த்தா அங்கே ஹாட் டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எனக்கு வேணும், அதில் சீஸ்லாம் போட்டு ஹாட்டாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. ஜூஸ் குடிச்சிட்டு மட்டும் வருவாருன்னு பார்த்தா அங்கே போய் ஜாலியாக ஆர்டர் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணிருக்க டைம்லேயே கரெக்டாக ஒரு தேர்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரன் மிரட்டிட்டு இருக்கான். கரெக்டாக இவரும் எந்த வித பதட்டமும் இல்லாமல் அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற டைமில் கரெக்டாக வந்து வில் ஸ்மித் வந்துடுறாரு. நீ ஜூஸ் வேணா குடிக்கணும்னு சொன்ன, எதுக்கு இங்கே வந்து இதை சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இது கண்டிப்பாக என்னோட தெரியல, இது இந்த கடைக்காரன், நான் வேற ஒன்று கேட்டேன், அவன் ஒன்று கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைக்காரே சொல்கிறாரு, இல்லை இவர் தான் இதை ஆர்டர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இவரை மாட்டி விட்டாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம வில் ஸ்மித்தோட ஃப்ரெண்டு, ஓகே எப்படி மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக திட்டுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த திருடனை அங்கேயே அடிச்சு போட்டு போலீஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டைட்டில் கடையே போடுறாங்க. போன பாட்டில் நம்ம வில் ஸ்மித் வந்து அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட மொத்த ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டைலாகாக பேசி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. மேரேஜ் முடிஞ்சு ரிசப்ஷன் நடக்குது ஈவினிங். அதுக்கு அந்த பழைய போலீஸ் ஆஃபீஸர், மற்றபடி அவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் வந்து லைனாக கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு நடுவுலையே வில் ஸ்மித்தோட ஃப்ரெண்டு மைக் எடுக்கிறாரு. இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் வரது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி, நீ என்னோட தோஸ்து, நீயே தான் என்னோட அப்பா, நீ தான் என் பாடி கார்டு அப்படி இப்படின்னு பயங்கரம் உணர்றாரு. அதுக்கப்புறம் இவங்க போன பாட்டில் இறந்த அந்த கேப்டனையும் மறக்கல, அவரோட ஃபோட்டோவையும் கொண்டு வந்து அந்த ரிசப்ஷனில் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பேசி முடிச்சு ஒரு வழியாக எல்லாரும் பார்ட்டி மூடுக்கு போகிறாங்க. பாட்டு போட்டு பங்கமாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த டைமில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம வில் ஸ்மித் ஓடி வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்லேயும் அவரோட ஆன்மாவை அவரோட உடம்பு விட்டு போகிறத அவர் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு இடத்துல திரும்பினா அந்த இறந்து போன கேப்டன் இருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இறக்க வேண்டிய டைம் இது இல்லை, உனக்கு இன்னும் நாள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டாக அவர் அந்த மாதிரி சொன்னோடனே இவருக்கு பிரைட் ஆகுது ஃபேஸு. அதுக்கப்புறம் அப்படியே ரியாலிட்டியில் முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அதுக்கப்புறம் வில் ஸ்மித் தான் அவரை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்காரு. அவர் தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் எந்திரிச்சு போனதை பார்த்துட்டு இவரும் பின்னாடி போறாரு. எங்கடா போறான் இவன், ஏற்கனவே ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி பின்னாடி போறாரு. அங்கே போய் பார்த்தா மொட்டை மாடியில் போய் மேலே நின்று, எனக்கு சாவே கிடையாது, நான் ஏதோ புதுசாக பிறந்து வந்த மாதிரி இருக்கு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன வேணா பேசு, கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்து பேசு அப்படின்றாரு. அதுக்கு வில் ஸ்மித், அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்றும் விழுந்து சித்திர மாட்டேன், ஏதோ ஞானி மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்த நர்ஸு, அவர் என்ன பண்ணுறாரு ஏன் அப்படின்றாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நார்மலாக தான் இருக்காரு அப்படின்ட்டாங்க. சரி, அதனால அந்த நர்ஸு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவரை அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு கீழே நிற்க வச்சு, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த வில் ஸ்மித் கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு, ஏதோ புதுசாக பிறந்து வந்த மாதிரி இருக்கு, நீ என்னோட தோஸ்து, நீ என்னை நல்லா பார்த்துக்கிற அப்படி இப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட வில்ல. இவன் நேராக போயிட்டு ஒருத்தர்கிட்ட, நம்ம இறந்த கேப்டன் இருக்கார்ல, அவரோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து, அவர் இறக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன்லாம் வேணும் அப்படின்னு மிரட்டி கேட்குறான். அவர் பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே பக்கத்தில் இந்த பாடி கார்டை கொண்டுட்டு அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி கொடுக்குறான். அதனால அவர் வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே இந்த ட்ரக் டீலர்கிட்ட இருந்து நம்ம கேப்டனுக்கு நிறைய பணம் வந்து போன மாதிரி டிரான்சாக்ஷன் மட்டும் ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரையும் விட்டு வைக்கல, அங்கிருந்த ஒரு பொண்ணையும் சுட்டு கொண்டுட்டு அவரையும் சுட்டு கொண்டுட்டு போயிடுறான். பயங்கர கொடூரமானவனா இருக்கான். இந்த படத்தில் இங்கே தான் இந்த ஆட்டமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணோம். அடுத்த சீனில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் ஏதோ ரொம்ப ஜாலியாக வீட்டில் கொஞ்சம் ஒய்ஃப் கிட்ட பேசி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவை. நீ ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு ஒய்ஃப் கேட்டாலும், இல்லை நான் உன்னை பார்க்க வந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல தான் சொல்கிறாரு, அந்த கோமா ஸ்டேஜுக்கு போனப்ப நம்ம கேட்டனை பார்த்தேன், அவர் இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னார். வில் ஸ்மித் கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தைரியமாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது. அதுக்கப்புறம் அவரை வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்கே வந்தோடனே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வர இருக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போன அவர் அங்கே ஒரு விஷயத்தை
நோட் பண்ணுறாரு. அவர் வச்சிருந்த கெச்சப்பு, சாஸு, சாப்பிட்ற ஐட்டம் எதுவுமே அங்கே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாப்பிள்ள ஒருத்தர் இருப்பார். போன பாட்டில் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் திட்டிகிட்டு இருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர். லீவில் வந்து இங்கே என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்துட்டு இரு நான் கேமரா இருக்குது அதை எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து பார்க்குறாரு. அவரோட ஒய்ஃப் எல்லா திங்ஸையும் எடுத்து குப்பையில் போட்டிருப்பாங்க. நீ ஏன்டி இப்படி பண்ண அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வயசாகிடுச்சு, அவருக்கு நிறைய பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் இயற்கையான உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால் இவருக்கு எந்த சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புற நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நான் உனக்கு 2000 காசு தரேன், எனக்கு போயிட்டு நான் கேட்குற சாஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு, ரொம்ப காரமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு காதலி பேசுகிறாரு. அதுக்கு சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா வீட்டில் போய் வில் சுமித் தூங்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே நடந்ததெல்லாம் கனவை வந்து பயத்திலேயே முடிச்சிடறாரு. அடுத்த நாள் கால் ஆகுது. பயங்கரமாக நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த வில்லன் வந்து கேட்டான்ல அந்த பழைய அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த கேப்டனுக்கு வந்து ட்ரக் டீலிங்கில் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் ரிலீஸே வந்துடுது. வில் சுமித்தும் அவரோட ஃப்ரெண்டும் 2 பேரும் கடுப்பாயிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க, எங்களுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க. அவருக்கு எதிராக ஸ்ட்ராங் எவிடன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதனால நாங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எங்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக வராங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பேசினாலும் ரிலீஸ் பண்ணது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு இதில் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அங்கே இருக்கவங்க எல்லாரும். அதுக்கப்புறம் இறந்து போன கேப்டனோட பொண்ணு வராங்க. அவங்க கிட்ட போய் வில் சுமித் பேசுறாரு. அவங்கள்ட்ட மூஞ்ச கொடுத்து கூட இவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் இறக்கிறதுக்கு காரணமே அவரோட பையன் தான். ஸோ அதனால இவங்க மேலே கடுப்பாக இருக்காங்க. அவங்க அந்த இடத்த விட்டு நேராக ஜெயிலுக்கு போகிறாங்க. ஏன்னா அவரை கொல்ல சொன்னது யாரு அப்படின்றது அவங்க பையனுக்கு தெரியும். ஸோ அதனால அவரை மீட் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கலான்னு போகிறாங்க. அங்கே போய் கேட்ட உடனே கேப்டனோட பேரை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துறதே அவர் தான், நேரில் பார்த்தா அடையாளம் காட்டுறேன் அப்படின்றாரு. அப்போ இவங்களால வெளியே கூட்டு போக முடியாது. ஸோ வேற வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நேராக அந்த வில்லனை கட்டுறாங்க. அவன் வந்து நம்ம கேப்டனோட பல ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து லேப்டாப் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி என்ன டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு லேப்டாப்பை ஹேக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு சிஸ்டம் ஹேக் பண்ணும்போது நம்ம கேப்டன் செட் பண்ணி வச்சிருப்பார் போல. இந்த மாதிரி அந்த சிஸ்டம் லாகின் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிடுற மாதிரி. கரெக்டாக அந்த மெசேஜ் இவங்களுக்கு ரிசீவ் ஆகுது. மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த நிறைய பேரே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் நான் இருந்தேன், இந்த மெசேஜை பார்க்குறீங்க அப்படின்னா நான் செத்துருப்பேன், யாரையும் நம்பாதீங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தே நம்மளை குழி பறிக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த சைடு மெசேஜ் போனது அந்த வில்லனுக்கு தெரிஞ்சிருது. அதனால் யாருக்கு போயிருக்குன்ற ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஹீரோ 2 பேரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் சொல்கிறான் இவங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க, இவங்க யாரை மீட் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு அந்த வில்லன் சொல்லிடுறான். அடுத்த சீனில் ஒரு ஆளை மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. கேப்டன் அனுப்புகிற அந்த மெசேஜில் வந்து டக் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணிடுவார். அந்த நேமில் ஒரு ஆள் இருப்பான், அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் எனக்கு சாவே கிடையாது பார்க்குறியா அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஏதோ ஞானி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அதை நம்ம ஹீரோ நம்பல. அதனால அப்படியே ரோட்டில் பேக் சைடு திரும்பி நடக்கிறாரு. அவருக்கு கடைசியில் ஒன்றுமே ஆகலை. நீ இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணுறதுன்னா அவனை கன் எடுத்து சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு கன்னை உள்ள வச்சுட்டு போகிறாரு. அப்படியே அந்த சைட்டில் பார்த்தா நம்ம கபிலேமு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி கையை கட்டிட்டு அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நேராக உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே போனால் கேண்டிஸாக இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு போகிறாரு அவரோட ஃப்ரெண்டு. நம்ம வில் ஸ்மித் வந்து அவர் கையை தட்டி விட்டு நேராக அந்த டக் அப்படின்ற அந்த மனுஷங்கிட்ட போகிறாங்க. கேப்டனுக்காக ஆமாம் நான் ஒர்க் பண்ணுறேன், என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்தது அவர் தான், நல்லபடியாக தான் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு விஷயத்தில் நான் சேகரித்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஏதோ கீவேர்டு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் புரியாத நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உடனே கண் எடுத்து விட்டு நீட்டி மிரட்டுறாரு. என்னடா கோடுவெல்லாம் சொல்கிறேன், எங்கள்கிட்ட ஏமாத்த போறி அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் கண் எடுத்து காட்டிட்டு இருக்க டைமில் வேற ஒருத்தவங்க அவரை ஷூட் பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பயங்கரமாக துப்பாக்கி சண்டை நடக்குது. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி திருப்பி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நடந்த துப்பாக்கி சண்டையில் இவங்க சேஸ் பண்ணிட்டே போகிறாங்க. பட் அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல துப்பாக்கி சண்டை நடக்கிறதுல நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த டக்குன்ற அந்த மனுஷன் இறந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல உடனே போலீஸ் ஆஃபீஸர்லாம் வராங்க. அதில் இந்த பொண்ணு தான் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இவங்களோட ஃப்ரெண்டு. இந்த மாதிரி கேப்டன் இருந்து ஒரு மெசேஜ் கிடைச்சது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு போய் சொல்ல போகிறாரு. ஆனால் நம்ம வில் ஸ்மித் வந்து இல்லை இந்த இடத்துல சந்தேகம் இருந்துச்சு, நாங்கள் விசாரிக்கலான்னு வந்தோம், ஆனால் வந்த இடத்துல வேற ஒரு டீம் இவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு நம்ம வில் ஸ்மித். அதுக்கப்புறமா சரி ஓகே என்னன்னு பாருங்க, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த பொண்ணு ஃப்ரெண்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா இவங்க எல்லாமே ஒரு டீம் தான். அங்கேருந்து ஒரு பொண்ணு இந்த லைட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணேன், இதில் ஒரு QR கோட் தெரியுது, இது என்னன்னு பாருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஓடி போய் நம்ம வில் ஸ்மித் வாங்கி பார்க்குறாரு. அதில் QR கோட் இருக்கு. அதுக்கப்புறம் உடனே இந்த இடத்துல எதுவும் பார்க்க வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோடனே இன்னொரு வீடியோ வருது. அதில் கேப்டன் ஃபுல்லாக சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளாக சேஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நான் நெருங்குற டைமில் தான் இந்த ட்ரக் டீலிங்லாம் பண்ணுறது யாரு அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. நம்ம டிபார்ட்மெண்ட் பெரிய மோதலை, ஆனால் அது யாருன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஆளை நெருங்குறதுக்குள்ளேயே என்னால் முடியாமல் போச்சு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும் அப்படின்றாரு. அங்கே பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணுறவர். என்ன அப்படின்னு சொல்லி வில் ஸ்மித் கேட்க வந்தோடனே நான் அந்த முதல்ல இல்லை அப்படின்றாரு. ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டோ அவரை பார்த்து ஓ நல்ல
நல்ல வேலை நீயா இருக்கும்னு நினச்சேன், ஓகே ஓகே அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீன் அந்த இடத்துல கட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பையன் இருக்கக்கூடிய அந்த செயலை காட்டுறாங்க. ஹீரோட பையனை சுத்து போடுறாங்க 4 பேர் சேர்ந்து. அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லாத்தையும் ஒரு செம்மையாக பொழந்துட்டு இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது போலீஸ் எல்லாம் ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை அந்த இடத்துல கட் ஆகுது. வில் ஸ்மித் போய் பயங்கரமாக அந்த ஹெல்ப் பண்ணுற லேடிட்டு கத்திட்டு இருக்காரு. இந்த லேடி யாருன்னா இப்போதைக்கு இவங்க தான் எங்களோட சீஃப். அதுக்கப்புறம் இந்த சீஃப் கிட்ட போயிட்டு என் பையனை எப்படியாவது இங்கே கொண்டு வாங்க, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நம்ம இங்கே வச்சு சேஃபாக அவனை விசாரிக்கலாம், அவனுக்கு ஏதோ ஒன்றுனா மொத்த ஆதாரம் அழிஞ்சிரும் அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இன்னொரு ஆஃபீஸர் இருக்காரு. அவர் வந்து இந்த சீஃப் இருக்காங்களா இவங்களோட பாய் ஃப்ரெண்டு, சரி ஓகே உனக்காக இந்த ரிஸ்க் எடுத்து இந்த சப்போர்ட் பண்ணுறான், உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வில் ஸ்மித்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த டைம் வருது. ஹீரோட பையனை ஒரு கூண்டுக்குள்ளே போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஒரு பாதுகாப்புக்காக கூட போகிறாங்க. அப்புறம் அந்த இடத்துல தொண பேசிட்டு வராரு. உங்கள் பையன் மூட்டை என்ன சாதாரணலா, உன்னே மாதிரியே தான் ரொம்ப கொலவரி பிடிச்சி போயிருக்கான் அப்படி இப்படின்னு தொண பேசிட்டே வராரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்ட்டு இருந்து கண்ணு வாங்கி வச்சுக்கிறாங்க. அங்கே இருந்தவங்க நாங்கள் லேண்ட் ஆனோடனே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, இந்த பிளைனை ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு எதர்ச்சியாக கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வில்லன் டீமும் இங்கே வந்திருக்காங்க. பைலட் கழுத்தில் கத்தி வைக்கிறான். போயிட்டு பைலட் கிட்ட ஒரு டைலாக் எழுதி அதை படிக்க சொல்கிறான். அதில் என்ன இருக்குன்னா, நம்ம வில் ஸ்மித்தும் அவரோட ஃப்ரெண்டும் மிரட்டி அந்த பிளைனை கிராஷ் பண்ணிட்டு அந்த பையனையும் காப்பாற்றிட்டு அந்த இடத்த எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு படிக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பைலட்டையும் கொண்டுட்டு ஆட்டோ ஃப்ளைனில் போட்டு விட்டுறானுங்க. அதுக்கப்புறமா இவனுங்க மட்டும் பேராஷூட்டில் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் அங்கே போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக பார்க்குற டைமில் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு இவங்களை சுட வரும்போது இவங்க 2 பேரும் தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா இவங்க அந்த பிளைன் கிராஷ்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த 2 பேரும் முன்னாடியே பேராஷூட்ல இருந்து எகிரி குச்சி தப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு கீழே போனா, நான் உங்க கூட வரமாட்டேன், என் வழி தனி வழி அப்படின்றது நம்ம வில்ஸ்மித்தோட பையன். ஒழுங்கா என் கூட வா, கேப்டனுக்காக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி மனசை மாத்திடுறாரு நம்ம வில் ஸ்மித். அதனால இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம வில் ஸ்மித் தான் இந்த பிளைனை கிராஷ் பண்ணி இந்த பைலட்லாம் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு நியூஸ் பரவுது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பைலட்டை படிக்க வச்சாங்கல்ல, எமர்ஜென்சி ரெக்கார்டிங்கில் சேவ் ஆகிருக்கும். அந்த ரெக்கார்டிங்கை வச்சுட்டு நம்ம வில் ஸ்மித் மேலே சந்தேகப்படுறாங்க அந்த சீஃப் ஆஃபீஸர், அந்த பழைய கேப்டனோட பொண்ணு. அவங்க தான் அந்த இடத்துக்கு பெரிய சீஃப் ஆஃபீஸராக இருக்காங்க. இப்போ கரண்ட்டில் நம்ம வில் ஸ்மித்தோட சீஃபாக இருக்கவங்க போய் இந்த மாதிரி அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஏற்கனவே நம்ம வில் ஸ்மித்தோட பையன் மேலே இருப்பாங்க. ஸோ அதனால் இது 2ஐயும் கனெக்ட் பண்ணிட்டு, உனக்கு என்ன தெரியும், உனக்கான வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் கத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை வில்லன் சைட் காட்டுறாங்க. இவங்க இன்னும் சாகலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பொண்ணு சொல்லுது. அதுக்கு காரணம் அவங்களோட பாடி இன்னும் கிடைக்கல, ஸோ அவங்க கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறதுனால வில்லன் நினைக்கிறான். இவங்க ஏன்டா செத்து தொலைய மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சதுனால இவங்க 2 பேரோட வீட்டுக்கும் போய் போலீஸ் மொத்த டீமும் அவங்க வீட்டை ஃபுல்லாக சலடை போட்டு தேடுறாங்க. அப்படியே நட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. இவங்களுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் இல்லை, அவங்களோட ட்ரெஸ் ஃபுல்லாக சேரா இருக்கு. அங்கேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை திருடலாம் அப்படின்னு போகிறாங்க. அங்கேருந்து 2 பேர், இது என்னோட ட்ரெஸ்ஸியா, எப்படி நீ போட்டுட்டு இருக்க அப்படி இப்படின்னு ஏதோ கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்படி தான் சொல்கிறாரு. துப்பாக்கி எய்ம் பண்ணி நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் இங்கே டைவர்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம வில் ஸ்மித்தோட பையன் போயிட்டு அங்கேருந்த காரை திருடுறான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு எப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து சிட்டிக்குள்ளே போகிறாங்க. போய் நம்ம வில் ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பழைய ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா, அவளை மீட் பண்ணலாம், அவள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்புக்கு அந்த பொம்பளை இவங்க தலையிலேயே கண்ணை வைக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வில்லன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க தலைக்கு 5 மில்லியன் தரேன் அப்படின்ட்டு. அதனால உன்னை காட்டி கொடுத்தா எனக்கு 5 மில்லியன் கிடைக்கும், உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் சாஞ்சிடுறான். அதுக்கப்புறம் வில்லன் டீம் வந்து இவங்களை கடத்திட்டு போகுது. போகிற வழியிலே இன்னொரு கேங் வருது. இந்த 2 கேங்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த டைமில் அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த 3 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வேற இங்கே சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. எப்படியோ பயங்கர சேசிங்கில் இந்த 3 பேரும் அந்த போலீஸ் கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி ஸ்டார்டிங்கில் இவங்க டீமில் ஒரு பையன் ஒர்க் பண்ணிருப்பான். அவங்க அந்த பையனை தேடி அந்த வீட்டுக்கு போய் சேஃப் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணும் இவங்க டேட் பண்ணிருப்பாங்க போல. இதுக்கு ஏன்டா பயந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்மித், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இவங்களை சுற்றி என்ன நடந்தோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இவங்க 3 பேர் இங்கேயே தங்குறாங்க. நாள் ஃபுல்லாக விடிய அவரை பற்றி சின்ன ஒரு குழு கிடைச்சா, சின்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி அவரை பற்றி என்ன தேட முடியும் அப்படின்றத கேப்டனை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அதை பார்த்த உடனே வில் ஸ்மித்தோட பையன் சொல்லிடுவான், இவன் தான் என்னை ஹையர் பண்ணது உங்கள் கேப்டனை கொண்டு சொல்லி அப்படின்னு சொல்லி. அதனால இந்த ஆள் யாருன்னு பார்த்தா பழைய ஜென்ரல். அதுக்கப்புறமா தான் உண்மை தெரியுது. இந்த நியூஸ்லாம் எப்படி வெளிவருது அப்படின்னு பார்த்தா, இப்போ இவங்களோட சீஃப் இருக்காங்கல்ல, அவனோட பாய் ஃப்ரெண்டு தான் இதுக்கு எல்லாத்தையும் காரணம். வில்லன் கூட தொடர்புல இருக்கான். அதுக்கப்புறமா இதை கண்டுபிடிச்சிட்டு நேராக அந்த சீஃபுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்க டைம்லேயே இவங்க 2
2 ஃபேமிலி அட்டாக் பண்ணுறதுக்கு வெளில ஆள் அனுப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. 2 பேரும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் போட்டு தள்ளு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் களத்தில் இறங்கி வர எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு பயமான ட்விஸ்டாக இருக்குது. சைலண்டாக இருப்பார், எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு. அவரோட ஒய்ஃப் கரெக்டாக அந்த டைமில் அவங்க அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ இருப்பாங்களா ஒரு ஆஃபீஸர், சீஃப் ஆஃபீஸர், அவங்களோட பொண்ணும் அந்த இடத்துக்கு வருது. அந்த வில்லன் டீம் அந்த இடத்துல வந்துடுறாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கடத்தி வச்சுட்டு வில்லன் பேசுகிறான். எனக்கு உன்னோட பையன் வேணும், அவனை கொடுத்தீங்கன்னா உன் ஒய்ஃபை கூட்டு போயிட்டே இரு, இன்னும் 10 நிமிஷம் அவனை கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா இந்த நியூஸ் அப்படியே நம்ம சீஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால் அவசர வேலையாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான் அந்த பாய் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் 2 பேருக்கு சண்டை வருது. பயங்கரமாக நம்ம சீஃபை போட்டு அடிச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போன வில் ஸ்மித்தோட பையன் போயிட்டு இவங்க 2 பேரும் அடிச்சு போட்டு காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை நைஸாக கடத்தி கூட்டு வந்து அவனை இங்கே கட்டி போட்டு அவனோட வயசுலேயே வில் ஸ்மித் பேசுகிறாரு. இப்போ வந்து நேரம் சரியில்லை, வெயிட் பண்ணு, இருக்க ஹாஸ்டேஜஸை ஃபஸ்ட்டு வேறு நாட்டுக்கு கடத்துங்க அப்படி இப்படின்னு அந்த பிளான்ல குழப்பி விட்றாரு இவன் பேசுகிற மாதிரி. அதுக்கப்புறம் உண்மை நம்பிட்டு இந்த வெளில ஹாஸ்டேஜஸை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கான். இந்த வெளில இருக்க இடத்த ட்ரேஸ் அவுட் பண்ணி எப்படி கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எங்கே இருக்குன்னா ஒரு முதலியல் பார்க்கு, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல இவன் போய் இந்த வில்லத்தனமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஆளை வச்சு அந்த ஹீரோட ஒய்ஃபையும் அந்த பொண்ணையும் காப்பாற்றிட்டு வந்த உடனே நம்ம போய் அது மீதி இருக்க வில்லன் டீமும் அடித்து அந்த இடத்துல கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இன்னுமே அந்த இடத்துல நிறைய முதலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க பிளான் படி எல்லாமே பக்கவாக நடக்குது. நம்ம ஹீரோட பையன் தண்ணிக்குள்ளே இருந்து வரான். அந்த இடத்துல அவனை முதல்ல பார்த்துட்டு முதல்ல வேட்டையாடுறதுக்கு போகுது. அந்த சத்தத்தை கேட்டு வில்லன் டீம்லாம் எட்டி பார்க்குறானுங்க. அதுக்கப்புறம் ஆள் இருக்கிறது தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இவங்களும் அட்டாக் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க பிளான் சொதப்புது அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாரையும் கொண்டு முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கவனிச்ச அந்த வில்லன் நம்ம ஹீரோட ஒய்ஃபை கூட்டு உள்ளே போயிட்டே இருக்கான். எங்கெங்கயோ உள்ள கூட்டு போயிட்டே இருக்கான் இவன் தப்பிக்கணும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி போலீஸும் ட்ரைஸ் அவுட் பண்ணிடுறாங்க. போலீஸ் டீமும் வந்துட்டு இருக்கு. அப்புறம் மாறி அடிச்சுக்கிட்டு சண்டை ஓடிட்டே இருக்காங்க. எக்க பார்த்தாலும் ரத்த கலரையே ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வந்து அவரோட ஒய்ஃபை ட்ரைஸ் அவுட் பண்ணி போகும்போது கரெக்டாக அந்த வில்லனும் அந்த இடத்த பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பின்னாடியே வந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அவரும் முதல்ல குளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல கடிக்காது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கடிக்காதுன்னு சொன்ன முதல்ல வந்து கையிலேயே கவியிருது. அதுக்கப்புறம் நம்ம வில் ஸ்மித் தான் அதை முதல்ல அடிச்சு போட்டு இவரை எப்படி காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த பொண்ணு மட்டும் தனியாக மாட்டிக்குது. அந்த பொண்ணை கொல்லலாம் அப்படின்னு வர எல்லா வில்லன் டீமையும் நம்ம ஹீரோட பையன் தான் அடிச்சு கொண்டு சாவடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவரால் சுத்தமாக நடக்க முடியல. அந்த பொண்ணு தான் காப்பாற்றி அந்த இடத்த விட்டு வெளியே கூட்டு போகுது. ஆக்சுவலாக போன பாட்டில் அந்த கேப்டன் கொண்டார் இல்லையா, அவரோட பேத்தி தான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறமா அந்த கேப்டனோட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து சேருது, அந்த சீஃப் ஆஃபீஸர். அப்புறம் இருக்க எல்லாரையுமே இவங்க சுட்டு கொண்டு முடிக்கிறாங்க. வந்து நம்ம வில் ஸ்மித்தோட பையனை பார்த்துட்டு நீ தானே எங்கள் அப்பா சாவுக்கு காரணம், கண்டிப்பாக உன்னை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணை இம் பண்ணி நிற்குது. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. அதுக்கப்புறமா அந்த சீஃபோட பொண்ணு சொல்லுது இவன் தான் என்னை காப்பாற்றினா, அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியோ பேசி சமாதானம் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஆல்ரெடி ஹீரோயினை கடத்திட்டு கன் பாயிண்ட்ல வச்சு போயிட்டு இருப்பான் நம்ம வில்லன். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போய் அவரும் வில்லன்ட்ட மாட்டிக்கிறாரு. 2 பேரையும் கன் பாயிண்ட்ல வச்சுட்டு உனக்கு 2 பேர்ல யார் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பேரம் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த வில்லன். இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃப்ரெண்டு ஷோல்டரை ஷூட் பண்ணோடனே அவர் குனிஞ்ச அந்த கேப்பை யூஸ் பண்ணி பின்னாடி இருந்தால் அந்த வில்லனை சுட்டு கொண்டுறாரு. துரோகி அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு வழக்கம் போல எது கதறிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எப்படியோ இவங்களெல்லாம் காப்பாற்றின சந்தோஷத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, உன்னை ஒன்றும் ஷூட் பண்ணல, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மேலே தான் ஷூட் பண்ணேன், என்னமோ உன்னையே ஷூட் பண்ண மாதிரி அவ்வளோ ஆக்டிங்கை கொடுக்குற அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களோட 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இவங்களை காப்பாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைலை போடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியே இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோட பையனை ஒரு போட்டில் நீ இந்த நாட்டை விட்டே போயிரு, எந்த தப்பும் பண்ணாத, நல்லவனா திரும்பி வாழப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அமுச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு டாட்டா கட்டிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டும் அப்படியே வெளியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வராங்க. அந்த இடத்துல 2 பேரும் சமைக்கிறதுக்கு போட்டி. நான் சமைக்கவா நீ சமைக்கவா, ஒரே அடுப்பு தான் இருக்குது. அதனால் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க வழக்கம் போல். அதுக்கப்புறம் எனக்கு அடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாப்பிள்ளை வேற வந்து நிற்கிறாரு. இல்லை உனக்கு தர முடியாது, நீ ஒரு வாண்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவரை மதிக்காமையே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டு நின்று இருந்த அந்த மாப்பிள்ளை முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பின்னாடி இவங்க 2 பேரும் லைட்டாக கவனிக்கிறாங்க. ஓ இவன் 15 பேரை சுழுக்கெடுத்தவன், நாம 2 பேரும் சைலண்டாக ஒதுங்கிட்டு இளைஞர்களுக்கு வழி விடுவோம் அப்படின்ற ஒரு டைலாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை போய் சமைக்கிறதுக்கு போகிறான். அதுக்கப்புறமா கடைசியாக இவன் தான் மிலிட்ரி மேனாச்சே ஒரு சல்யூட்டு போட்டு இந்த படத்தை இதோட இங்கே கட் பண்ணி முடிக்கிறாங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வேறு என்ன மூவி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.